அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே ஆனைமுகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனைமுகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக கருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். பட்டி சாப்பாடு எடுத்து வச்சிருந்த, சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். தாத்தா எங்க பாட்டி? அவன் கடையில் இருப்பான்டா. சரி, நான் போய் பார்க்குறேன். டேய், வரும்போது கிருஷ்கிட்ட நேந்திரங்காய் வாங்கிட்டு வர சொல்லுடா. சரி சொல்லிடுறேன். முடி வெட்டுறா. இந்த சேவிங் எவ்வளோ? 40 ரூபாப்பா. டேய், இந்தாங்கண்ணே. இந்தா, இதில் 2 20 ரூபா நோட் இருக்கு. சரி, ஓகேப்பா. தாத்தா சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். தாத்தா, அது வெறும் 10 ரூபா நோட்டு. உன்னை ஏமாத்திட்டு போகிறானுங்க. தெரியும்டா. தெரியுமாவா? அப்புறம் ஏன் வாங்கினேன்? சும்மா சொல்லா தாத்தா. சரி, உன் கள்ளப்படி நான் காசு எடுத்துறேன். நீ கண்டுபிடி, அப்புறம் நான் ஒத்துக்கிறேன். சரி, கொடு. இந்தா. ₹100. சரி, அப்போ இது எவ்வளோ சொல்லு?
500 ரூபா. ஐயோ தாத்தோ, உண்மையை சொல்லு, உனக்கு கண்ணு தெரியும் தானே? இவ்வளோ நாள் கண்ணு தெரியலன்னு சொல்லி ஊரா மாற்றிட்டுக்கிறேன். ஆ டேய் ஈஸி தான்டா. ஈஸியா? இந்த 500 ரூபா நோட்டை பார். ஆ இதில் 5 லைன் இருக்கும். இதுவே 100 ரூபா நோட்னா இதில் 4 கோடு இருக்கும். இதுவே 200 ரூபாய்னா 4 கோடு, நடுவில் 2 புள்ளி இருக்கும். ஓ, இதெல்லாம் இதுக்கு தான் இருக்கா? ம் ம் ஆமாம் தாத்தா, இந்த 10 ரூபா 20 ரூபாயில் கோடே இல்லையே, இது எப்படி கண்டுபிடிப்ப? ம் கல்லாப்பட்டிங்க. ஆ இதோ இங்கே இருக்கு. இந்தா. இந்த அட்டையில் இந்த சைஸில் இருந்ததுன்னா 10 ரூபா. இந்த சைஸில் இருந்ததுன்னா 20 ரூபா. இதே 50 ரூபாய்னா இந்த அட்டை சைஸ் ஃபுல்லாக வரும். ஓ தாத்தோ, உனக்குள்ளேயே ஒரு திறமை இருந்திருக்கு பாரேன். ச்சே. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் ஆன நோட். இதே பிஃபோர் 2018 பப்ளிஷ் ஆன 10 ரூபா 20 ரூபா நோட்லாம் பெருசாக இருக்கும். அதுக்கு அந்த அட்டை யூஸ் பண்ணு. இந்த மாதிரிலாம் வேலைத்தனம் பண்ணி தான் பாட்டி உசார் பண்ணியிருக்கீல? அட போடா. சரி சரி, வெக்கப்படாத. சரி சரி, இந்தா இதில் நான் சொல்கிறது அப்படியே எழுது. என்னது? எழுதுடா. யார் ஸ்டெப்னிக்கா? ஏய், H G K S. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற கோகுல் விரும்பி கேட்ட பாடல் இதோ. அவன் எங்க? ஏதோ இன்டர்வியூ விஷயமா வெளியே போகிறேன்னு சொன்னான். ஏதாவது கிடைச்சா போதும். அதெல்லாம் கிடச்சிரும். கிடைச்சா சந்தோஷம்தான். So tell me, Gopi, what are your hobbies? My hobbies were hearing music, and I usually help my neighbor, grandpa, grandma by doing some works. Gopi, you didn't mention anything about your family in the resume as well as in the form. Could you please tell me about your family? Yes, ma'am. I am orphan. When I was a child, my parents went with an accident, ma'am. So I grown up in an orphanage. Okay, Gopi. Overall, your interview was good and you have a great knowledge regarding this role. Let me discuss with my team and we'll get back to you soon. Okay? Okay, ma'am. Thank you. ரவி, நான் அப்பா பேசுகிறேன்ப்பா. எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு ஃபோன் பண்ணாதன்ட்டு. ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதா? வெய்யி ஃபோனை. இல்லைப்பா, இன்னும் 2 நாள் எனக்கும் ஸ்ரீக்கும் கல்யாண நாள். அதான் பேர குழந்தைகளை பார்க்க வரலாமான்னு கூப்பிட்டேன். ஏன் இது வரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் பத்தாதா? இப்போ என் பிள்ளைகளும் என்னை கெட்டவனா பார்க்கணும்ல? அதுக்கு இல்லைப்பா. நான் ரவி, ஹலோ 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 அப்பா இன்னைக்கு வேலைக்கு போகிறப்ப என்கிட்டே இருப்பா. அப்பாவுக்கு இன்னைக்கு நிறையா வேலை இருக்குது. நீங்கள் அம்மா கூட விளையாடுங்க. சாயந்தரம் வேலை முடிச்சு வந்துடுறேன். சரிப்போ.
நான் அவ்வளோ சொல்லியும் என் பேச்சை கேட்காம அவனுக்கு நீ ஃபோன் பண்ணியிருக்கேல்ல. ஏய் அவன் நம்ம பையன்டி. அவனெல்லாம் நம்ம பையன் சொல்லாத. அது எப்படி என் பேச்சில் யார் கேட்பா? கிளட்டுங்க ரொமான்ஸ் வேறு தாங்க முடியலப்பா. யாரு கிழமை? இவ்வளோ வேணா கிளவின்னு சொல்லு. நான் இன்னும் எங்காவது இருக்கேன். அவன் கிடக்கிறான், நீ உள்ளவாடா. இன்டர்வியூ என்னாச்சு? எங்கே பாட்டி ஹெச்ஆர் இருந்ததுக்கு போனாலுமே 8 பேக்கி ஒன்று சொல்கிறாங்க. அப்போ வெயிட் பண்ணுடா, கூப்பிடுவாங்க. இல்லை பாட்டி, அப்படி சொன்னால் நம்மளே பிடிச்சிக்கணும், அது அவ்வளோதான். சரி, என்ன புதுசாக மருதனில் வச்சுக்கிட்டு இதை பாரு. என்ன சிரிப்பு? நாளைக்கு எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரிடா. போடு, எப்படியோ என் தலைவனோட ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டேன். போடா டேய், ஃபஸ்ட்டு கெருடா, இப்போ தலைவனா. சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் அப்படியே மருதாணி பறிச்சிட்டு வரேன். ம், கிளம்பு கிளம்பு. டே கிரிஷ், ம் வரையில் அப்படியே பருத்திக்காய் வாங்கிட்டு வந்துடுறியா? டே அப்படியே பக்கத்து கடையில் மாங்காவை சேர்த்தி வாங்கிடுறா. எது? இல்லை புரியல. டே ஊறுகாய் போடடா. ஓஹோ சரி, ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன். ஏன் நீ தாத்தாவை கிருஷ்ணனும் அவர் உன்னை ஸ்ரீன்னு கூப்பிட்றீங்க? அதுவா, நான் காலேஜ் படிக்கும்போது. இரு, நீ காலேஜ் படிச்சியா? அப்போவே நான் பிஎஸ்சி அக்ரிடா. ஓ சரி சொல். நான் காலேஜ் படிக்கும்போது கிறிஷ் என்னோட 3 வருஷம் சீனியரு. அப்போ கிளாஸில் என் பேரில் 2 பேர் இருப்பாங்க. ஸோ கூப்பிடும்போது கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பேரை சுருக்கி ஸ்ரீன்னு கூப்பிடுவாங்க. சரி நீ மட்டும் தான் ஷார்ட்டாக கூப்பிடுவியா? நானும் ஷார்ட்டாக கூப்பிடுவேன்னு சொல்லி அவன் பேரை சுருக்கி கிருஷ்ணு கூப்பிடுவேன். சரி, உன் ஃபுல் நேம் என்னது? வல்சலா ஸ்ரீமணி. என்னது? வல்சலா ஸ்ரீமணி. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணு பிறந்தா பாட்டி பேரும், பையன் பிறந்தா தாத்தா பேரும் தான் வைப்பாங்க. என்னோட பாட்டி பேரு வல்சலா, அதை தூக்கி எனக்கு வச்சுட்டாங்க. அப்போ தாத்தா பேர் என்ன? அது புருஷன் பேர்லாம் பொண்டாட்டி சொல்லக்கூடாது. ரொம்ப தான் வாடா போடா கிறிஸ்டின் மட்டும் சொல்ல தெரியுது, புருஷன் பேர் சொல்ல மாட்டியோ? அதெல்லாம் அப்படித்தான். எனக்குலாம் யார் பேர் வச்சுனே தெரியாது பாட்டி. ஆர்ஃபனிக்கு வந்துட்டேனா அதான். சரி வர பாட்டி. டே ஓபியை பார்த்தியா? காலையில் பார்த்தது இன்னும் ஆளையே காணும். வேலை விஷயமா ஃப்ரெண்டை பார்க்குறேன்னு சென்னை வரைக்கும் போயிருக்கானாமா. இன்னும் 1 வீக்கில் வந்துடுவேன் சொல்லி கால் பண்ணி சொன்னான். நாளைக்கு கல்யாண நாளுன்னு சொன்னேன்ல, அதை முடிச்சுட்டு போக வேண்டியது தானே அவனுக்கு. இல்லை, வேலை விஷயனால நானும் எதுவும் சொல்லலை. என்னமோ போ. நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ற ஸ்ரீ மற்றும் கிறிஷுக்கு என்னோட ஃபேவரட் சாங்கான நெஞ்சுக்குள்ள சாங்கை டெடிகேட் பண்றேன். பாய் மக்களே. நெஞ்சுக்குள்ள
சரி, எனக்கு எங்க யாரோ வளருக கெடியாரோ ஆன புலி எல்லாம் அடக்கும் அதிகாரம் நீர் போன பின்னும் நிழல் மட்டும் போகலையே போகலையே நெஞ்சு குழியில் நிழல் வந்து விழுந்திருச்சே அப்போ நிமிந்தவதா அப்புறமா குனியலையே குனியலையே தொட கம்பி போல மரம் குத்தி நிற்குதே நெஞ்சுக்குள்ள முடிஞ்சிருக்க டே கிரிஷ், டே கிரிஷ், டே கிரிஷ், டே கிரிஷ், டே கிரிஷ், டே கிரிஷ். இவர் வைடிலுங்கிற ஒரு ரேர் டிசீஸ்னால் அஃபெக்டாக இருக்கார் பாட்டி. அண்ட் இந்த டிசீஸ் இருக்கவங்க வந்து அவங்க ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும், பட் அவங்க வேகஸ் நோவில் மட்டும் ஒரு சின்ன கட்டி ஃபார்ம் ஆகிருக்கும். இதை க்யூர் பண்ணிடலாமா டாக்டர்? பாட்டி ஆக்சுவலாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கல. அண்ட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது தாத்தா அவரோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கார். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 3 to 4 months தான் பாட்டி. பாட்டி பாட்டி பாட்டி, ஹலோ கோபி. ஹலோ பாட்டி, எப்படி பாட்டி இருக்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. எனக்கு இங்கே வேலை கிடைச்சிருச்சு. சந்தோஷம்டா. தாத்தா எங்க பாட்டி? பக்கத்துல இருந்த ஃபோனை கூட. அவன் தூங்குறான்டா. ஓ, இந்நேரத்துக்கு தூக்கமா? சரி தூங்கட்டும். இந்த கொரோனால இங்க எல்லாம் லாக்டவுன் போட்டிருக்காங்க பாட்டி. நான் லாக்டவுன் முடிச்சு லீவுக்கு ஊருக்கு வரேன். சரிப்பா, பார்த்துரு. சரி பாட்டி. சரி, கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். பார்த்துக்கோ, ஏதாவதுனா கூப்பிடு. சரி பாட்டி. இப்போதைக்கு அவரோட லாஸ்ட் விஷஸ் எல்லாமே நிறைவேற்ற பாருங்க பாட்டி. தம்பி, கருந்தம்பட்டி போகிற பஸ் எப்பப்பா வரும்? பாட்டி P18 இல்லைன்னா 19A வருங்க. அதில் ஏறி போனீங்கன்னா சோமூர் போயிடலாங்க பாட்டி. அங்கேருந்து லோக்கல் பஸ் இருக்கும் கரும்பு. சரி, ஓகேப்பா, தேங்க்ஸ். டாக்டர் அப்படி என்ன தான் சொன்னார்? அது உனக்கு ஐலேருந்து பிரெயினுக்கு போகிற நர்வில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கான். அதனால் ஐக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போயிடும்னு டாக்டர் சொன்னார். அதுக்கு எனக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் தானே இருந்துச்சு. டாக்டர் அப்படி தான் சொன்னார். நான் தானே டாக்டர்கிட்ட பேசினேன். நீயா பேசின?
வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களாங்கம்மா? இல்லைங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர்? பொதுவாங்கம்மா ஹெட் இன்ஜுரி ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட்டில் அடிப்பட்ட தாக்கத்தை பொறுத்து ட்ரீட்மெண்ட் மாறுங்கம்மா. ஐயாவோட ஆப்டிபிள் லோபில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூமர் ஒன்று இருக்குங்கம்மா. அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக க்யூர் பண்ணிடலாங்கம்மா. அப்போது பார்வை கிடச்சிருமா டாக்டர்? கார்னியா கண்ட்டுன்னு ஒரு சர்ஜரி இருக்குங்கம்மா. அதை பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குங்கம்மா. அப்போது எப்போ டாக்டர் சர்ஜரி வச்சுக்கலாம்? கார்னியா கண் சர்ஜரிக்கு ஒரு 80,000 ஆகுங்கம்மா. அட்வான்ஸாக ஒரு 25K பே பண்ணிட்டீங்கன்னா வர தேர்ஸ்டே சர்ஜரி பண்ணிடலாங்கம்மா. இதை விட கம்மியாக இருக்காதா டாக்டர்? ஏன்னா எங்கள் மாத வருமானமே 6000. இல்லைங்கம்மா, ஆப்தமாலஜிஸ்ட்டு வெளியேருந்து வராங்க, அதனால் நாங்கள் அவங்களுக்கு பே பண்ணோங்கம்மா. சரி டாக்டர், நான் எப்படியாவது 2 நாளில் ஏற்பாடு பண்ணிடுறேன். சரிங்க. டே கிரிஷ், ஆ நீ வீட்டுக்கு போ, நான் பருத்திக்காய் வாங்கிட்டு சாயந்தரம் வரேன். சரி, நீ பார்த்து வா. ம், நீயும் பார்த்து போ. ம். ரவி, உன்னை யார் இங்க வர சொன்னா? அப்பாவுக்கு உடம்பு முடியலப்பா. இன்னும் 4 மாதம்தான் உயிரோடு இருப்பாங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அவ செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. முதல்ல இங்கிருந்து நீ கிளம்பு. ஆப்ரேஷனுக்கு 80,000 ஆகும்னு சொல்கிறாங்கப்பா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உன்னை கிளம்புன்னு சொன்னேன். ப்ளீஸ்ப்பா, அப்பாக்காக பண்ணுப்பா. கிளம்பு ப்ளீஸ்ப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் ஹெல்ப் பண்ணு. எனக்கு என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குறது, எங்கே போகிறது எதுவுமே தெரியல. எவ்வளோ சொன்னாலும் புரியாதுல்ல உன்னை. கிளம்புடி. வந்துட்டார் ஒப்பனுக்கும் ஆத்தாளுக்கு. அம்மா, மிஸ் வல்சலா ஸ்ரீமணி, சொல்லு ஜோசு. சரி, அடுத்த ஒரு மாதம் பாக்கி 50 கல்லும் வந்திருக்கணும். இன்னும் 1 மாதத்துல எப்படி ஜோசு? நீ எந்த மயிரை காணிச்சிட்டாலும் வேண்டியில்லை. அடுத்த ஒரு மாதம் பாக்கி 50 கல்லும் வந்திருக்கணும்.
மாத்திரம் ஜோசே 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 ஹலோ ஹலோ ஏண்டா புதுசாக கல் ஒன்று சிக்கிருக்கு. கிளவிடா போச்சொல் இது போட சொல்லலாம். ஆல்ரெடி ஸ்டாக்கு 19 டிக்கெட் தானே இருக்குது. லாக்டவுன் டைம் வேறு. இதுவும் போச்சுன்னா ரிஸ்க்லாம். அவளுக்கு என்ன வேணுமாம்மா? வீட்டுக்காரங்க 50,000 இது ஆப்ரேஷன் ஆமா இப்போ தான் ரெடி பண்ணிட்டா. 50,000 வேணும்னு வந்திருக்கிறா. சரி கொடுத்து விடு பார்த்துக்கலாம். சரிண்ணா. டேய் ஏண்ணா? நம்ம கிளினிக் அட்ரஸ் கொடுத்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி வர சொல்லிடு. சரிண்ணா. இந்தா படி 50,000. இதில் கிளினிக் அட்ரஸ் இருக்குது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி காலையில் எதுவும் சாப்பிடாம வந்துடு. ஏன் சாப்பிடாம? அப்போ தானே கிட்னி எடுக்க முடியும். இங்கே வல்சலா ஸ்ரீமணி யார்? நான் தான் பாப்பா. பாட்டி, இதில் இருக்க மெடிசன்ஸ் மட்டும் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கிறீங்களா? சரி ஓகே பாப்பா. அவரை ஒரு டைம் பார்க்கலாமா? ஃபைனல் செக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பார்த்துக்கலாம் பாட்டி. சரி ஓகே பாப்பா. ஐயா கட்டுக்கள்கிட்ட அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக கண்ணை சுமிட்டுங்க. ஐயா பொறுமையாக கண்ணை தரங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் சார். ரிலாக்ஸ் பொறுமையாக. அவங்க உங்களுக்கு தான் டேப்லெட் வாங்க போயிருக்காங்க. நான் ஒரு ஐ ட்ராப் சொல்கிறேன், அதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா? என்ன சார், அந்த ஐ ட்ராப்ஸ் மட்டும் போட்டு அவங்கள ரிலாக்ஸ் பண்ண வைங்க. தாத்தா படுத்துக்கோங்க. என்னதான் ஒரு பக்கம் தொடர்ந்து ட்ரக் இஷ்யூவா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹியூமன் டிராஃபிக்கிங். ஆமா மக்களே, இப்போ ரீசெண்டா நடந்த செக்கிங்ல நம்ம கோயம்புத்தூர் சூலூர்ல 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டே ஹரீஷ், நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். நீ பாட்டு ஏதோ போட்டோன்னா பிரேக் எடுத்துக்கோ. அப்புறம் ஃபண்ட் ஏதோ போடுறதா ஃபண்ட் பாக்ஸில் போட சொல்லிடு. டே கடைசி எவ்வளோ வாங்கி திறக்க மாட்டேன். ஏதோ பண்ணி தோல.
இல்லைக்கா தாத்தா பாட்டி எங்க வீடு பூட்டி கிடக்கு. டேய் பாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆனது உனக்கு தெரியாதா? சரி உனக்கு தெரியாதா? அண்ணா பார்த்து இறக்கி வைண்ணா. நீ எப்படி வேணாலும் இறக்கி வச்சுட்டு போயிடுவேன். கடைசியில் ஏன் தலையை தட்டாமல் போட்டு இருப்பானுங்க. ஏன்னு நீ வேற அண்ணா ஆ நான் ஒரு டைம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாமாண்ணா? நீ யாருப்பா? பேருங்கண்ணா. ஏப்பா பேரன்னு சொல்கிற, எவ்வளோ நடந்திருக்கு? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இல்லைண்ணா யாருமே சொல்லண்ணா. நான் லாக்டவுனில் சென்னையில் மாட்டிக்கிட்டேன். என்னப்பா நீ இவ்வளோ ஈஸியாக சொல்கிற? அந்த ஆள் வேறு என்ன சொல்லுவான்னு தெரியலையே. சரி இருப்பா வரேன். தம்பி இந்த ஃபார்மில் ஒரு சைன் கொடுப்பா. இதில் முக்கியமான மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. பார்த்து பத்திரமா வச்சுக்கோ. அண்ணா பார்க்கலாம். அண்ணே தம்பிக்கு இந்த பாடியை காமிங்கண்ணே. டாக்டர் ஆக்சிடெண்ட் ஆனதுனால ஹார்ட் அண்ட் அதர் ஆர்கன்ஸ்லாம் ரெட் கிளாட் ஆகிருக்கு தாத்தா. இப்போதைக்கு நாங்கள் இன்டர்னல் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் 2 to 3 டேஸில் ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக சுச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறதுங்க டாக்டர்? லாக்டவுனால் எந்த நல்ல டோனாரும் பெருசாக வரதில்ல தாத்தா இப்போதைக்கு. அண்ட் ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட்னாலே அந்த பில்லு இந்த பில்லுன்னு சொல்லி எப்படியும் 11 lakhs வந்துடும். நான் தரேன் டாக்டர். எங்கள் பேரில் ஒரு வீடு இருக்குங்க டாக்டர். அதை விற்றா எப்படியாவது ஒரு 7 லட்சம் ரூபா வரைக்கும் வருங்க டாக்டர். பேலன்ஸ் அமௌண்ட்டை நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேங்க டாக்டர். நீங்கள் ஆப்ரேஷனுக்கான வேலையை மட்டும் தொடங்குங்க டாக்டர். தாத்தா இதில் அமௌண்ட் தாண்டி நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ உங்கள் 2 பேர்த்தோட ஏஜ் கம்பேட்டபிலிட்டி, டிஷ்யூ கம்பேட்டபிலிட்டி, பிளட் டைப் கம்பேட்டபிலிட்டி, அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் மேட்ச் ஆனால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் ப்ரொசீட் பண்ண முடியும். இதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுங்க டாக்டர். எனக்கு அவரை காப்பாற்றணும். இதை விட்டால் வேறு வழி இல்லைன்னு உங்களுக்கும் தெரியுங்க டாக்டர். ஸ்ரீயை எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க டாக்டர். அவள் இல்லாமல் என்னால் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 3 to 4 months தான் பாட்டி. அஸ் எ ஹியூமனாக கண்டிப்பாக இதனால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. பட் ஒரு டாக்டராக இதை தவிர வேறு சான்ஸே இல்லை. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர்.
அந்த காலத்துல இருந்தா பொண்ணு பிறந்தா பாட்டி பேரும், பையன் பிறந்தா தாத்தா பேரும் தான் வைப்பாங்க. அப்போ தாத்தா பேர் என்ன? எனக்குலாம் யார் பேர் வச்சுன்னு தெரியாது பாட்டி. ஐ எம் ஆஃபன். ஆர்ஃபனேஜில் வந்துட்டேன்னா மா. கோபி எப்படி இருக்க? ஸ்ரீ, என்னாச்சு? ஏன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்குது? அம்மா பையங்க நீ இப்படி தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே முதல்ல வந்த. கடைசி வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா யார், அவங்களுக்கு என்னாச்சுன்னெல்லாம் அவங்களுக்கு தெரில. ஆனால் அவங்க இழந்த சந்தோஷத்தை உன் ரூபத்தில் பார்த்தாங்க. சொல்லப்போனால் அவங்க வாழ்க்கை நீ வந்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது, அந்த ஒரு நாள் வர வரைக்கும். தூங்கிட்டானா? தூங்கிட்டான். கோர்ட் ஆர்டர் வந்துடுச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் இந்த வீட்டை தவிர எல்லா சொத்தையும் ரவி பேரில் எழுதி வைக்கணுமா. கடைசியாக கோர்ட்டும் கைவிட்டுருச்சு. நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ அமைதியாகவே இருக்க. சாயந்தரம் சும்மா பேரனும் நம்ம குழந்தைய விளையாண்டு இருந்திருப்பாங்க போல். அந்த குழந்தைகளோட சிரிப்பு சத்தத்தை கேட்கணுமே, அவ்வளோ அழகாக இருந்தது. திடீர்னு என்னன்னே தெரில ஒரு சத்தம். அவன்லாம் என்ன ஆளுன்னே தெரில, அவங்க கூட போய் ஏன்டா விளையாண்டுருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சிரிப்பு சத்தம் கேட்கவே இல்லை. குழந்தைகளுக்கு என்னடி தெரியும் ஜாதியை பற்றி எல்லாம். இப்போல்லாம் ரவி குடிச்சிட்டு என்ன பண்ணாலும் ஊரில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அம்மா அப்பா வளர்ப்பு சரியில்லையா, இவனையும் அப்படியே வளர்த்திடணும்னு பயமாக இருக்குடி. டே, ஊர்க்காரங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத. என்னது? ஸ்டேஷன்லேருந்து கான்ஸ்டபிள் வந்தார். நம்ம நான் பிளட் ரிலேஷன்னால குழந்தைய நம்ம கூட வச்சுக்க முடியாதுன்னு உடனே ஆர்ஃபனேஜில் சேர்த்து சொன்னார். அதை முடிவு பண்ண இவங்க யார்? குழந்தை நம்ம கூட தான் இருக்கும். பாட்டி. ஏன்பா? ஏண்டா தூக்கம் வரலையா? பாட்டி வேணா கதை சொல்லட்டுமா? உடம்பெல்லாம் வலிக்குது. ஏன், என்னாச்சு? பாட்டி, அந்த அண்ணன் தான் தவிட்டுக்குருவி முட்டையை காட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்
இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில்அப் பண்ணுங்கள் பாட்டி. மிச்ச அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டுருங்க பாட்டி, நான் வந்துடுறேன். பாப்பா, ஃபார்மில் நேம் கேட்டிருக்காங்க, ஆனால் அவனுக்கு நாங்கள் எந்த பேருமே வைக்கலையே. அவன் உங்கள் பேரும் பாட்டி, உங்கள் பேரனுக்கு நீங்கள் தானே பேர் வைக்கணும். உன் ஸ்கூல் ஃபீ, காலேஜ் ஃபீ எல்லாம் கூட போதுமா? இதுக்கு மேலே வேணாம். எனக்கு சென்னை வேலை கிடச்சிருச்சு. நான் பாட்டி கூப்பிட்டு சென்னைக்கே போகிறேன். அப்புறம் இந்த ஆர்ஃபனேஜ்க்கு உதவின்னு தான் கேளுங்க, அதே நம்பர் தான். டே அடி வாங்க போடா. கோபி, நான் போனதுக்கப்புறம் ஃப்ரீயை நல்லா பார்த்துப்ப இல்லை? நீ ஃப்ரீயாக விட்டு தாத்தா, அதெல்லாம் செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், ஜாலியாக இருக்கட்டும். ஏய், லாக்டவுன் எல்லாம் முடிச்சு மக்கள் எல்லாரும் வெளியே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களையெல்லாம் வரவேற்கிற மாதிரி ஒரு சைட் மழையும் கொட்டிட்டு இருக்குது. என்னதான் கோவிட் டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்கு டப் கொடுக்குற மாதிரி நமது குடிமகன்கள் சரக்கு இல்லாம சானிடைசர் குடிச்சிட்டு இறந்தும் இருக்காங்க. சரி, நம்ம ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டு வந்துடுறேன்.
ஓகே